பவித்ராணாம் பவித்ரயோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தெய்வதானாஞ்ச பூதானாம் யோ அவ்யய பிதா அப்படிங்கிறதாக சுவாமியை பற்றி பவித்ராணாம் பவித்ரம். இந்த தேசமே ஒரு பவித்திரமான தேசம். ரிஷிகள்லாம் வசித்த இடம், சுவாமி அவதாரம் பண்ணி சஞ்சாரம் பண்ண இடம், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி இந்த சுவாமி வேறு வேறு ரூபத்தில் வரார். அவர் சஞ்சாரம் பண்ண இடம் இந்த பாரத பூமி. இந்த பவித்திரமான தேசத்தில் பவித்திரமான காரியக்கிரமங்கள் நடக்கணும். அதுக்காக ஏற்பட்டது தான் இந்த சனாதன தர்மம். இப்போ பவித்திரம்னு சொன்னால் அந்த கையில் போட்டுக்கிற பவித்திரம் ஒன்று தான் தெரிஞ்சிருக்கு, பிரபலமாக தெரிஞ்சுக்க. அந்த தர்ப கூட எப்படி எடுக்கணுங்கிறதெல்லாம் இருக்குது. அது இஷ்டத்துக்கு பறிக்கிற சமாச்சாரம் இல்லை. குஷ அமாவாஸ்யான் இருக்கு. அந்த அமாவாசை அன்னைக்கு போய் இன்னென்ன மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த மாதிரி அமாவாசையில் எடுத்தால் நிர்மால்ய தோஷம் இல்லை, ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் மரம், செடி, கொடி, மனுஷா, பசு, பட்சி எல்லாருடைய ஹிதத்தையும் மனசில் வச்சுண்டு வளர்த்த தர்மம் இந்த சனாதன தர்மம். அது பஞ்சாங்கத்தில் இந்த குஷ அமாவாஸ்யான்னு போட்டிருக்காப்ப. அதனால் இந்த தர்மம் எல்லாரையும் வளர்க்கறது, எல்லாராலையும் அனுசரிக்கப்படுறது, எல்லாராலையும் வளர்க்கப்படுறது இந்த தர்மம். இந்த தர்மம் வளரணும்னா எல்லா சமூகத்தினுடைய பங்களிப்பும் இருக்கணும். ஒரு சமூகத்தினால மாத்திரம் இந்த தர்மத்தை வளர்க்க முடியாது. ஒரு சமூகத்தை விட்டுவிட்டும் இந்த தர்மத்தை வளர்க்க முடியாது. அதனால் எல்லோருக்காகவும் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது, எல்லாருக்கும் அபிவிருத்தின்னு இப்போ சொல்கிறேன். எல்லாரையும் சேர்த்துண்ட அபிவிருத்தின்னு சொல்கிறேன். இன்க்ளூசிவ் குரோத்து அப்படின்னு சொல்கிறேன். வரலாம் அந்த மாதிரி புல்லுலேருந்து எல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய தர்மம் இந்த. புல்லை வளர்த்து கோக்ராசம் அப்படின்னு பேர். இந்த பசும் புல்லை கொடுக்கறது அது ஒரு தர்மம், ரொம்ப பெரிய தர்மம். அது நீங்கள் நிர்வாகம்னு பார்த்தா கூட டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த காடுகள் மேயறதுக்காக ஏற்பட்ட பூமியை ரொம்பவும் ஜாக்கிரதையாக காப்பாற்றணுங்கிறது அவளுடைய ஒரு விதிமுறையாக இருக்குது. கோச்சர பூமி, பொன்மான் வைந்த இதுன்னு பொன்மாய் சஞ்சாரம் பண்ணது, அது ஒரு ஊர்னு இருக்குது, அது வேறு. பசுமாடு சஞ்சாரம் பண்ண வேண்டிய பூமியை பத்திரமாக காப்பாற்றணும்
அது ஒரு அப்படி தர்பையோ புல்லோ, புல்லை பற்றி ஆச்சாரியால் என்ன சொல்கிறான்னா, பிரியத்துக்கு உதாகரணம். ஒரு புல் கையில் வச்சுருக்க, நல்ல பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய புல், அதை பார்த்தா பசுமாடு பக்கத்தில் வருதா. இவெல்லாம் சொல்கிறாள் வேணுகானம் பண்ணால் எல்லாரும் வர ஜந்துக்கள் எல்லாம் பக்கத்தில் வருது. பரஸ்பர விரோதமாக இருக்கக்கூடிய ஜந்துக்கள்லாம் கூட முனிகளுடைய ஆசிரமத்தில் சேர்ந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணுறது, இப்படிலாம் சொல்கிற ஆச்சாரியால் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பசுமாடு இருக்குன்னா அந்த பசுமாடு இந்த பசுமையான புல்லை பார்த்து யார் வச்சுருக்காளோ அவளை பார்க்கறது, நோக்கி பார்க்கறது, அவளை நோக்கி பார்க்கறது. ஹரித திருண பூர்ணபாணிம் உபலப்ய தம் பிரத்யபிமுகி பவந்தி. அபிமுகம்னா எதிர்நோக்கிறது. ஹரித திருணம், பச்சையான புல் யார் கையில் வச்சுருக்காளோ அவளை எதிர்நோக்கிறது. தண்டோத்தியத கரம் பிரதி பலாயந்தே, கையில் கம்பு வச்சுருக்கான்னு பார்த்தாலே போகிறோம், தூரம் போய்டுறது. அந்த அளவுக்கு ஒரு சாத்விகமான தெய்வாம்சம் இருக்கக்கூடிய பிராணி இந்த பசுமாடு. அதாவது பிரியம், ஹிதம், அனுகூலம் அப்படின்னு ஒன்று இருந்தால் ஜனங்கள் அது பக்கம் வர, பசுக்களும் வருது, காப்பாற்ற முடிகிறது, வளர்க்க முடிகிறது. அதனால் அபிப்பிராயம் இருந்தாலும் அதுக்கு அனுகூலமும் பண்ணித்தரணும். பாகவதா வளரணுங்கிற அபிப்பிராயத்தோடு அவளுக்கு வேணுங்கிற அனுகூலத்தையும் பண்ணி கொடுக்கும்போது இந்த பாகவத் சம்பிரதாயங்கிறது இன்னும் பிரச்சாரத்துக்கு வருது. அந்த மாதிரி நம்ம தர்மங்கிறது பல சாக்கைகளை உடையது. பல சாக்கைகள் இருக்குங்கிறதுனால பல வித்தியாசம் இருக்குதுன்னு நினச்சக்கூடாது. பல டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு மரத்தில் பல கிளைகள் இருக்குது, எல்லாமே தேவை, அந்த மரத்துக்கு தேவை. அதனால் இவர் சொன்னார் சந்தியாவந்தனம் இதை பற்றிலாம் சாஸ்திர சம்பிரதாயத்தோடு சேர்ந்து வளரக்கூடிய சம்பிரதாயம் இது, பஜனை பத்ததி இது. கர்த்தவியம் நித்திய கர்மாவத், நித்திய கர்மாவுக்கு பதிலாக இதை பண்ண சொல்லலை, நித்திய கர்மாவோடு சேர்ந்து இந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ண சொல்லியிருக்கு. எத்தனை பண்ணினாலும் பக்தியோடு பண்ணுங்கோ, நாமாக்களை விட்டுடாதீங்கோ அப்படிங்கிறதுனால சந்தியாவந்தனத்தோடு சேர்ந்து பண்ண வேண்டியது இந்த நாம சங்கீர்த்தனம். ஆபத்காலமாக ஒன்றுமே பண்ண முடியாத நிலையிலையும் விஸ்தாரமாக கர்மானுஷ்டானங்களை பண்ண முடியாத நிலையிலையும் நமக்கு கை கொடுக்கறது நாம சங்கீர்த்தனங்கிறது தான் விசேஷமே ஒழிய நித்திய கர்மானுஷ்டானத்துக்கு பதிலாக இது இருக்குங்கிறதா இல்லை. அத்தனை பாராயணங்களோ, அத்தனை பூஜைகளோ, அத்தனை ஹோமங்களோ, அத்தனை தியானமோ பண்ணுறதுக்கு நமக்கு சௌகரியமோ சமயமோ இல்லை சரீர ஸ்திதியோ இடம் கொடுக்காத போது எந்த இதுலேயும் சுலபமாக பலன் கொடுக்கக்கூடியது இந்த நாம சங்கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனத்தை எல்லாத்துக்காராலும் வேறு வேறு ரூபத்தில் பண்ணிட்டு வர கிராமங்களில் பஜனை மடங்கள்னு சொல்லி பரவலாக கிருஷ்ணர் படம், ராமர் பட்டாபிஷேக படம், இந்த படங்கள்லாம் தஞ்சாவூர் படம்லாம் வச்சு பல கிராமங்கள்லேயும் பஜனை மடங்கள்னு சொல்லி நிறைய வேறு வேறு சமூகத்துக்காராலும் திருமணிட்டுண்டு அவள்லாம்
சம்பிரதாயமாக மார்கழி மாதத்தில் இப்போது ஒரு தீபத்தை வச்சுட்டு அதில் எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கணுங்கிறதுக்காக 5 பைசாவோ 10 பைசாவோ என்ன இப்போ செல்லுபடியாகுமோ அந்த ரூபாயெல்லாம் போட்டு தீபம் பிரதட்சணம் பண்ணிட்டு இப்பவும் பஜனையை பல கிராமத்துலேயும் நடத்தின்னு வர. ரொம்ப வருஷம் முன்னாடி காஞ்சிபுரத்தில் பெரியவா நாளில் 1000 பஜனை கோஷ்டியோ நிறைய பேர் கிராமங்கள்லேருந்து வர சொல்லி ராஜவீதி பிரதட்சணத்துக்கு ஏற்பாடு பெரியவா இருக்கும்போது அது ஏற்பாடு பண்ணி 4 ராஜவீதியிலையும் நடந்திருக்கு. சில வருஷங்கள் அந்த மாதிரி உற்சவம் நடத்தியிருக்க. பொழுது சில வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பஜனை கோஷ்டிகளுக்கு இந்த டோலக்கு இதெல்லாம் தாளம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து கிராமத்து ஜனங்கள்லாம் பஜனை பண்ணுறதுக்காக இந்த பெரியவா உற்சாகப்படுத்தி நிறைய பேர் கிராமத்துக்காராக வந்து வாங்கிட்டு போனேன். ஆக இந்த பஜனை சம்பிரதாயங்கிறது பரவலாக பல கிராமங்கள்லேயும் இருந்து வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம். வேறு ஆந்திராவிலையும் இது மாதிரி பஜனை எல்லாம் கூட பண்ணுற, வேறு வேறு ரூபத்தில் பண்ணின்னு இருக்க. உஞ்சவிருத்தி நெல்லூரில் கூட பிட்சாடனாபூர்வக்க உஞ்சவிருத்தி அப்படின்னு சொல்லி இந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் இருக்கார், அவ குடும்பத்துக்கார அதை பண்ணுற தியாகராஜ உற்சவம் பண்ணுற. திருவிழாவில் உச்சவிருத்தியோட வருஷா வருஷம் காரியக்கிரமம் பண்ணுற. அதாவது எப்படி வாழறது, பலவிதமான வாழ்க்கை, வியாபாரம் பண்ணி வாழறது ஒன்றும், ஸ்வதர்மங்கிறதுனால இந்த பூணலும் போது சொல்லாலே பௌதி பிக்ஷாந்தேகி அது சொல்லி இது பண்ணுற வியாபாரம் பண்ணுறது இதெல்லாம். அதில் கீழே விழுந்த தானியங்களை வச்சு அதை பொறுக்கி அதில் அதை சுத்தப்படுத்தி, அதாவது அறுவடை பண்ணி மிச்சம் மீதி என்ன இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் ஏதோ சேகரணம் பண்ணி அதை வச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறது. அது மாதிரி உஞ்சவிருத்தி எதோ சொல்கிறது. ராஜாங்கிறவர் அவர் டேக்ஸ் வசூல் பண்ணுறது அது ஒன்று இருக்குது. ஷஷ்டாம்ச முர்வியாயிவ ரட்சிதாயாக, 6ல் ஒரு பங்கு காப்பாற்றப்பட்ட தேசத்தில், இதை வச்சுன்னு தேசத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அதுக்காக அவருக்கு கொடுக்கறது. இந்த உஞ்சவிருத்திங்கிறது ரொம்பவும் ஒரு தபஸோடு சேர்ந்த ஒரு விருத்தி, ஆடம்பரமே இல்லாத ரொம்பவும் வினயத்தோடு சேர்ந்த ஒரு தியாகபூர்ணமான ஒரு விருத்தி. அது எல்லாருடைய பங்கும் சேரணும். பெரியவா அந்த நாளில் பிடியரசு திட்டம்னு ஆரம்பித்து எல்லாரையும் இந்த தர்ம விஸ்வாசம் வரணும், தர்மத்தில் ஸ்ரத்த வரணும், இந்த வைஸ்வதேவங்கிறதெல்லாம் பண்ண முடிகிறதோ முடியலையோ, பஞ்சயஜ்யம் அதில் வைஸ்வதேவங்கிறதெல்லாம் பண்ண முடிகிறதோ முடியலையோ எல்லாருக்கும் அந்த ஒரு சம்பந்தம் இருக்கணும், தார்மீக சிந்தனை இருக்கணுங்கிறதுக்காக பிடியரசு திட்டம்னு ஆரம்பித்து அந்த அரிசி எல்லாத்தையும் பாடசாலைகள், கோவில்கள், வேறு ஏதாவது ஆசிரமங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இன்னும் சில ஊரில் அது பண்ணிட்டு வர. இந்த பிடியரசு திட்டம் சில ஊர்களில் பண்ணிட்டு வர. அது சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் அரிசியை எடுத்து வச்சு கொஞ்சம் பருப்போ கொஞ்சம் காசு அந்த ஒரு அதிதி சத்காரமோ பிராமண போஜனமோ வேத பண்டிதாளுக்கு பண்ண வேண்டிய சத்காரமோ பண்ண முடியாத சூழ்நிலையில் அந்த தார்மீக சிந்தனை விட்டு போயிடக்கூடாது, கொஞ்சமாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம தர்மம். கொஞ்சம் பண்ணணுங்கிறது இல்லை, கொஞ்சமாவது பண்ணணுன்ட்டு. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹ.
கொஞ்சமாவது நம்முடைய சுதர்மத்தை பண்ணணும். வேற ஏதோ விஷயத்தை நாம் பண்ணுறதை விட, வேற ஏதோ பாஷையை நாம் பேசுகிறத விட, வேற ஏதோ கலாச்சாரத்தில் நாம் இருக்கிறத விட, அது கலாச்சாரம்னு சொன்னால் அதுவும் இப்போ ஒரு யோஜனைக்கு வந்திருக்கு. கலாச்சாரம்னு சொன்னால் நாம் பண்ணுறதெல்லாம் கலாச்சாரமாக எப்படி என்னங்கிறது. அதான் கதி பிராதட்சிண்ய கிரமண மசனாத்யாகுதி விதிஹி பிரணாம சம்வேஷா அப்படின்னு ஸ்லோகம் சொல்கிற. சுத்துறது தான் பிரதட்சிணம், தூங்கிறது தான் நமஸ்காரம், படுத்துக்கிறது தான் நமஸ்காரம். அது மாதிரி அந்த மாதிரி இது இல்லாமல் கலாச்சாரங்கிறது என்ன, அந்த கலாச்சாரத்தில் சம்பிரதாயம்னா என்ன, கலாச்சாரம்னா என்ன, அந்த கலாச்சாரங்கிறதும் மாறக்கூடியதா, எந்த அளவுக்கு மாறக்கூடியது, எந்த அளவுக்கு மாற்றக்கூடியது. சாத்தியம், சுலப சாத்தியம், இது கஷ்ட சாத்தியம், அசாத்தியம்னு இருக்குது பலவிதம். அதில் சிலது நாம் மாற்றக்கூடிய விஷயங்கள் இல்லை, சிலது அந்த நேரத்துக்காக மாற்றிக்கிறது. இப்போ உடம்பு முடியாத போது பஸ்ம ஸ்நானம் புரோட்சணம் பண்ணிக்கிறதுங்கிறது, முடிஞ்ச போது ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ண முடியாத போது தான் அதுவே வழிய எல்லா இடத்துலையும் அதையே உபயோகப்படுத்த முடியாது. உற்சர்க அபவாதம், எக்ஸம்ஷன், ரெகுலர் அப்படின்லாம் இருக்குது. அந்த மாதிரி இந்த கலாச்சாரத்தை பற்றி ஒரு தெளிவு தேவைப்படுறது அவளுக்கு. நம்மளால் முடியலேங்கிறதுக்காக நாம் பண்ணுறதெல்லாம் கலாச்சாரம் ஆகிடாது. முடியலைன்னாலும் செய்யறதுக்கு முயற்சிக்கணும். அது மாதிரி பல விதமான கலாச்சாரம் இருக்குது. உடையில் கலாச்சாரம், உணவில் கலாச்சாரம், அப்புறமா உணர்வுலேயும் கலாச்சாரம் இருக்குது. கலாச்சாரம்னு சொன்னால் வேஷ்டி இது மாத்திரம் இல்லை. கலாச்சாரங்கிறது ரொம்ப கொஞ்சம் விவரமான விஷயம். அது என்ன சொல்ல, டீப் ரூட்டட், ரொம்ப அடித்தளத்துலேருந்து வர வேண்டிய விஷயம் அது. அப்படிப்பட்ட கலாச்சாரம் உடைய ஊர் இது. கலாச்சாரம் சொன்னால் அது இதோடு நிறுத்துன்ற ஏதோ எப்படி இருக்கிறதாங்கிறதோடு நிறுத்திக்கிற சமாச்சாரம் இல்லை. அது பல விஷயமாக இருக்குது அதில். அப்படிப்பட்ட பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஊர் இந்த பாரத தேசம். அதனால் முதல்ல வரலாறை தெரிஞ்சுக்கணும். வரலாறு தெரிஞ்சதால் தான் அது வரலாறை நம்ம எந்த அளவுக்கு பண்ண முடியும், பண்ண முடியாது, எதுக்கு முயற்சிக்கணுங்கிறது ஒரு தெரியும். அதில் இந்த நாம சங்கீர்த்தனங்கிறது முக்கியமான ஒரு விஷயம், கலியுகத்தில் முக்கியமான விஷயம். இதை ரொம்ப ஸ்ரத்தையாக ஒவ்வொரு கிராமத்துலேயும் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. உஞ்சவருத்தி பண்ணி, அதுக்காக உஞ்சவருத்தின்னு சொன்னேன், உஞ்சவருத்தி பண்ணி பிரதட்சணம், கிராம பிரதட்சணம் பண்ணி, ஒவ்வொருத்தர் ஆற்றுலையும் இந்த சொல்கிறாளே இப்படி வர்ணனையெல்லாம் சொல்கிறாள், இப்படிலாம் வர அப்படின்னு சொல்லிட்டோம் இதில் பாட்டில். அது மாதிரி இந்த அலங்காரம் அதெல்லாம் இப்படி வரும்போது, பாகவதாலாம் வரும்பொழுது அவள் அக்ஷதையை கொடுத்தோ, கொஞ்சம் அக்ஷதையை அவருக்கு மறுபடியும் கொடுத்தோ, நம்ம பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி, இது மாதிரி ஒரு பக்தியை ஒவ்வொரு கிராமத்துலேயுமா பண்ணிட்டு வந்திருக்கா. இன்றைக்கி கிராமங்கள்லாம் மாறி இங்கே பாலாறு, காவேரி, தாமிரபரணி எல்லாம் இங்கே வந்தாச்சு, சென்னைக்கு வந்தாச்சு. அதனால் இந்த ஊரில் இங்கே என்ன முடியுமோ, கபாலீஸ்வரர் மாட வீதியில் என்ன முடியுமோ, மற்ற ஊரில் என்ன முடியுமோ அதை எல்லாம் இங்கே பண்ணிட்டுருக்கா. இங்கே இதெல்லாம் மரம், செடி, கொடி எல்லாத்தையும் படத்தில் வரைஞ்சிட்டு ஒரு இங்கே என்ன முடியுமோ அது பண்ணிட்டுருக்காதா. இந்த இதில் இந்த பஜனை சம்பிரதாயங்கிறத ஒரு சில வருஷங்களாக மறுபடியும் பிரபலப்படுத்தி, ஏற்கனவே இருந்த விஷயந்தான், நடுப்பில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு கொடுத்து
அதில் இந்த ஹரிதாஸ் சுவாமி மாதிரி இருக்கவாள்லாம் நிறைய உற்சாகப்படுத்தி பிரம்மாச்சாரங்கள்லாம் இந்த தென்னாங்கூருக்கெலாம் போயிட்டு வந்தோம். நாங்கள் முன்னாடி இந்த கோவில் கட்டுற ஆரம்பத்தில் பெரியவாளோட போயிட்டு வந்தோம். வடநாட்டு சாதுக்கள்லாம் வச்சு ஒரு சம்மேளனம் கூட பண்ணினார், எல்லாரையும் வர சொல்லி அங்கே இதெல்லாம் பண்ணார். காஞ்சிபுரத்துலேயும் வந்து பாடினார். பெரியவாருடைய 100வது வயசும்போது இன்னமும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும் ஐயா, இது போர் அனைவருக்கும் அருள வேண்டும் அப்படிலாம் சொல்லி இதெல்லாம் பண்ணார். சத்தியாக இருந்தால் நிறைய கௌரவப்படுத்தணும், நிறையவும் கொடுக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தோடு அவளை சபையிலையும் கௌரவப்படுத்தணும், கொடுக்கறதும் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தோடு நிறைய செஞ்சுட்டு இருந்தார். காமாட்சி கோவிலுக்கும் நிறைய தெப்போத்சவத்துக்கெல்லாம் நிறைய எல்லாம் பண்ணியிருக்கார். அது மாதிரி கோவிலுக்கும் நிறைய அடிக்கடி வந்துட்டு போய் நிறைய செஞ்சுருக்கார். அதில் எதுக்கு சொல்ல வரேன், நிறைய சங்கீத வித்வான்கள்லாம் இப்போ சொன்னார் ஹார்மோனியத்துக்கு இவளுக்கெலாம் உற்சாகப்படுத்துகிறோன்ட்டு. அது மாதிரி பெரிய பெரிய சங்கீத வித்வான்கள்லாம் பஜனைக்கு வந்து வாசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி உண்மையாக போகிற மாதிரி இருக்கவெல்லாம் வந்து ஒரு இது பண்ணி எது சொல்லணுன்னா, ஒரு வித்யை ஒரு விஷயம் வளரணுங்கும் போது சில சமயம் விசேஷ ஸ்ரத்தை எடுத்துக்க வேண்டியிருக்கு. விட்டு போயிடுத்துன்னா மறுபடியும் விசேஷ ஸ்ரத்தை எடுத்துக்க வேண்டியிருக்கு. அது வந்து பண ரீதியாகவோ இல்லை மேடை ரீதியாகவோ இல்லை என்ன ஸ்தோத்திரம் பண்ணுற ரீதியாகவோ ஏதோ பல விஷயங்களை எடுத்து சொன்னாதான் விட்டு போன விஷயங்கள் மறுபடியும் ஒரு பிரச்சாரத்துக்கு வரத்துக்கு சௌரியமாக இருக்குது. அதனால் இப்போ தமிழே அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. அது மாதிரி தான் இப்போ இது போய் இப்போ பேர் வைக்கிறது கூட நாம சங்கீர்த்தனம்னு சொல்கிறவ. இப்போ பேர் வைக்கிறது கூட புதுசு புதுசாக வைக்கிற. இப்போ இந்த வக்கீல் பாஷைகளில் இந்த லாட்டின் இந்த பாஷையில் எப்படி, அந்த பாஷையில் எப்படி, வெளிநாட்டு பாஷையெல்லாம் உபயோகப்படுத்துகிற மாதிரி சவுத் இண்டியன்ஸுக்கு பேரே கூட கொஞ்சம் புது புது பேராக வச்சுட்டு இருக்கா. சிவராமகிருஷ்ணன் போய் பரமேஸ்வரனுங்கிறதெல்லாம் போய் சின்னதாக இருக்கணும், 3 எழுத்தில் இருக்கணும், 2 எழுத்தில் இருக்கணும்னு சொல்லி அது வந்து அது எங்கேருந்தோ பார்த்து புஸ்தகத்தை பார்த்து அது சமஸ்கிருதமானும் தெரியல, அது இங்கிலீஷானும் தெரியல. அது வந்து அதனால் நாம சங்கீர்த்தனங்கிறது இது வரைக்கும் சங்கீர்த்தனம் பண்ணுறதோ இல்லையோ குழந்தைகள் பேர் சுவாமி பேர் வச்சுட்டு இருந்தால் அதை பேசும்போதாவது நாராயணான்ட்டு ஞாபகம் வந்துட்டு இருந்தது. இப்போ அடையாளங்கள்லேருந்து ரொம்ப தூரம் போயின்னு இருக்கிறதுனால அது வந்து யாத்தயாமம் கதரசம் பூதி பரிஷிதம் செய்து உச்சிஷ்டம் அபிச்சாமேத்தியம் போஜனம் தாமசப்பிரியம். அது மாதிரி அது அமெரிக்காவில் போய் தான் 3 நாள் வச்சு சாப்பிட்றான்னு இல்லை. அது இந்த மாதிரி தாமசப்பிரியமான போஜனத்துலேருந்து ஆரம்பித்து அது வந்து எங்கெங்கோ அது போயின்ட்டுருக்கு. பேர் வைக்கிறது வரைக்கும் அது அந்த மாதிரி பேர் இந்த மாதிரி பேருங்கிற அதில் இங்கேயே சம்பிரதாயம்னு இவா சொல்கிறதுனால சொல்கிறேன். சம்பிரதாய பஜனைன்னு தானே இவா சொல்கிறேன். அதனால் ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்து கல்யாண பத்திரிக்கை பார்த்தா 2 பேரும் ஸ்மர்த்தா தான், 2 பேரும் தான் பிராமணா தான் வந்து அந்த கல்யாண பத்திரிகையில் இங்கே சாஸ்திரிகளுக்கோ கனபாடிகளுக்கோ ஒன்றும் குறைச்சல் இல்லை. மெட்ராஸில் விஜயவாடா மெட்ராஸில் நிறைய சாஸ்திரம் படித்தவா வேதம் படித்தவனா இருக்கேன். ஆனால் அது வந்து வேறு ரீதியாக கல்யாணம் பண்ணுறான்னு போட்டுருது. இந்த சாஸ்திரப்படி இல்லை, வேறு ஏதோ ரீதியாக கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லிட்டு இன்னும் கேட்டால் ஆசைப்படுற சமாச்சாரம். அது மாதிரி அதாவது கிடைக்கிற இடத்துலையே சரியாக இருக்கிற இடத்துலையே நம்ம சம்பிரதாயத்தை தவற விட்டுடுறோம். அதில் கிடைக்காத போது இன்னும் கஷ்டம். இது மாதிரிலாம் பண்ணால் தான் கிடைக்கும். இது மாதிரி சபைகள் சன்மானங்கள் பாரிதோஷிகங்கள்லாம் பண்ணால் தான் விசிருஜலஜாம் யோதீதே. சில விஷயங்கள் விட்டு போய்டுறது வெட்கத்தின் காரணமாக. அதில் வேட்கை இல்லை, அதில் தேடுதல் இல்லை, தேவையில்லைன்னு ஒரு நினச்சுடுற. அதனால் அது கிடைக்காம போய்டுறது. இந்த பஞ்சாங்க புரோகிதாங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போயிடுது. எதிர்ப்பு இருந்தாலோ இல்லைன்னா ஆதரவு இல்லாமல்
போயிட்டாலோ இல்லை இது மாதிரி இருந்தால் கௌரவ குறைச்சல் நினச்சிருந்தாலோ அந்த வித்தையோ அந்த தொழிலோ குறைஞ்சி போய்டுறது. அந்த மாதிரி சில விஷயங்களில் அது இப்போ ஒரு காலத்தில் சமையக்காரா ஏதோ சொல்லியிருந்தோம், இப்போ சமையக்காரா கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. எதை நம்ம கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை உதாசீனப்படுத்துகிறோமோ, எதை கவனிக்காமல் விட்டு போயிடுறோமோ அது சமுதாயத்தில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுறது. அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் தர்மம் முக்கியம், தார்மீக சிந்தனை முக்கியம், ஈஸ்வர பக்தி முக்கியம், சேவைங்கிறது முக்கியம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தோடு எல்லாரும் தர்ம விஷயத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும். அதில் இந்த நாம சங்கீர்த்தனங்கிறத நல்லா பிராபல்யப்படுத்துறதுக்காக அங்கங்கே வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி எல்லா ஊருக்கும் போய் இன்றைக்கி என்னென்னா நிறைய பேர் பாடுறா. முக்கியமாக இளைஞர்கள்லாம் சின்ன வயசுக்கார எல்லாரும் இந்த பஜனையில் ஒரு ஈடுபாடு எடுத்துட்டு நிறைய பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கவாலும் சரி ஒரு நிறைய சங்கியில் நிறைய எண்ணிக்கையில் இந்த பஜனையில் ஈடுபாடு எடுத்துட்டு அவளே பாடுறது, அவளே கைங்கரியமும் பண்ணுறேன். சரீரத்தினாலையும் பரமாறுறதோ இல்லை அதெல்லாம் பண்ணி சில இதில் தான் பஃபே அது இது இருக்க வழிய இந்த நாம சங்கீர்த்தனத்தில் கைங்கரியம் பண்ணுறதுக்கும் மனுஷா வந்துட்டுருக்கா. பரமாறுறதுங்கிறதும் ஒரு இது இருக்கு. ஏன்னா எல்லாம் பணத்தினாலேன்னு விட்டால் மனுஷாளுக்கு தார்மீக சம்பந்தமே குறைஞ்சி போயிடும். பணம்ங்கிறது ஒரு அளவுக்கு, பணங்கிறது ஒரு எதுக்கு தேவையோ அதுக்கு. பணத்தினாலேயே எல்லாம் பண்ணிட முடியாது, பணம் இல்லாமையும் பண்ணுறது கஷ்டம். அதனால் மனுஷா சிலது மற்றவா பணம் கொடுக்கலாம், சிலது மனுஷா தான் பண்ணி ஆகணும். மற்றவா யாரோ இருக்கிறவா பணம் கொடுக்கலாம், ஆஸ்திகமாக இருக்கிறவா ஈஸ்வர பக்தி இருக்கிறவா பணம் கொடுக்க முடியும். சில வேலைகள் சில பேர் தான் பண்ணணும், சிலர் தான் பண்ணுறதுன்னு வழக்கம் இருக்கும்போது முக்கியமாக இந்த மாதிரி பிராமண எல்லாரும் வைதிகமான விஷயத்தில் சம்பிரதாயமான விஷயத்தில் சரீர ரீதியாக கைங்கரியம் பண்ணுறதுங்கிற பழக்கம் வரணும். அதில் பணங்காசு யார் வேணால் கொடுக்கலாம், கொடுப்பேன். இந்த மாதிரி விஷயங்களில் தானே ஈடுபட்டு செய்கிறது புருஷாலோ ஸ்திரீகளோ அவாவா ஈடுபட்டுண்டு. அப்படி பார்க்கும்போது இந்த பஜனை சம்பிரதாயத்தில் சமீப காலமாக நிறைய பேர் இதில் ஈடுபட்டுண்டு நல்லா செஞ்சுன்னு வர. ஆக விட்டு போன ஒரு விஷயம், குறைஞ்சி போன ஒரு விஷயம் பிரச்சாரத்தின் மூலமாகவும் ஆதரவின் மூலமாகவும் மறுபடியும் பிரச்சாரத்துக்கு வந்துன்னு இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பெரியவா அந்த நாளில் வேத பிரச்சாரத்துக்காக நிறைய உழைச்ச, நிறைய பிரச்சாரம் பண்ண, நிறைய பேர்கிட்ட ஒரு மாதத்துக்கு ₹1 கொடுங்கோ, பிடியரசு திட்டம் இப்படிலாம் நிறைய விஷயங்களை சொல்லி இன்றைக்கி நிறைய கனபாடிகள் தயாராகி வேதராகி இன்றைக்கி அந்த ஒரு அபிவிருத்தியை பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி விட்டு போகிற எல்லா விஷயத்துலையும் இப்போ அவர் சொன்னார், அன்றைக்கி வந்தபோது விவரம்லாம் கொண்டு வந்தார். இப்போ 1ஆம் தேதி சங்கீத கலாநிதி கொடுக்கும்போது இவருக்கும் கௌரவப்படுத்த போகிறா அப்படின்னு சொன்னால், மியூசிக் அகாடமியில் கௌரவப்படுத்த போகிறா, உடையாளூர் இவருக்கும் கௌரவப்படுத்த போகிறா அப்படின்னு சொன்னேன். இத்தனை நாள் அது சங்கீத வித்வானங்கள்லாம் பண்ணா, இவாளுக்கும் அந்த மாதிரி முக்கியமான காரியக்கிரமத்தில் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவாளையும் கௌரவப்படுத்துகிறாங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதில் இந்த மாதிரி நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை மறுபடியும் பிரச்சாரத்தில் கொண்டு வரத்துக்கு எல்லாரும் அதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு வேணும். சொல்லித்தரவா சில விஷயத்தில் குறைச்சலாக தான் இருக்கா. இப்போ வேத பாஷ்யங்கிறது படிக்கிறவா குறைச்சல். என்ன வைதிகாலாக வந்த உடனே நிறைய தேவை இருக்குது சமுதாயத்தில். அதனால் இப்போ வேதம் படித்தப்புறம் பாஷ்யம் படிக்கணும்னா 5-6 வருஷம் அவள் படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். குடும்ப சூழ்நிலை, வெளியில் இருக்கிற ஆகர்ஷணம், சொல்லித்தரவா குறைச்சல், இப்படி இருக்கும்போது இப்போ ஒரு 10-15 பேர் வேத பாஷ்யம் படித்து வெளில வந்திருக்கா. அது மாதிரி எப்படி சயின்ஸில் ஹையர் ஸ்டடீஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி வேத சாஸ்திரங்கள்லேயும் மேல் படிப்புகள் படிக்கிறதுக்கு நிறைய ஆதரவும் பண்ணி அவள் அந்த 5-6 வருஷம் வெளியில் போய்
சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் உற்சாகப்படுத்தி அது மாதிரி படிக்க வச்சா அதுலேருந்து ஒரு நல்ல விஷயங்கள் வரும். இன்றைக்கி சயின்ஸு வளர்ந்துருக்கு, பொருளாதாரமும் வளர்ந்துருக்கு, கம்யூனிகேஷன் ரொம்பவே வளர்ந்துருக்கு. அது எது தேவையில்லைன்னாலும் உள்ளேயே புகுந்து வந்துடுறது விஷயங்கள். அந்தளவுக்கு இது கம்யூனிகேஷன் அந்தளவுக்கு அதிகமாகிடுது. ஆனால் தார்மீகமான சம்பந்தம் மனுஷாளுக்குள்ள ஆஸ்திக பிரச்சாரத்துக்கு இன்னும் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணி தர்ம வித்யை எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு இப்போ சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பிரச்சாரத்தில் இருக்குது. நிறைய பேர் நல்ல அங்கேயும் நாம சங்கீதம் சொன்ன மாதிரி அதுலேயும் நல்ல வித்வான்கள்லாம் வந்துட்டுருக்கா, ஆதரிக்கிறவாளும் இருக்கா. அதுக்காக பல மற்ற ஸ்டேட்டுக்காரெல்லாம் கூட இங்கே வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன, இந்த ஊருக்காரா இங்கே வரக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல. இது வந்து அதாவது இங்கே அந்த அளவுக்கு நம்பிக்கையும் மரியாதையும் இங்கே கிடச்சின்னு இருக்கு. அந்த அளவுக்கு சங்கீதத்தை இந்த ஊர் நல்லா வளர்த்துன்னு இருக்கு. அதே மாதிரி எல்லா வித்தையும் விட்டு போன எல்லா வித்தைகளும் ஆயக்கலை 64ன்னு சொல்லலை. அது மாதிரி இந்த கலைகள்லாம் வளர்க்கணுங்கிறதுக்காக தான் பெரியவா இளையாத்தங்குடியில் சதஸெல்லாம் பண்ணி இந்த பொம்மலாட்டக்காரா, இந்த புர்ர கதா, அஷ்டாங்கது, அஷ்டாவதானம், இந்த கலைகள்லாம் வளர்க்கணுங்கிறதுக்காக வியாச பாரத சில்ப கலாதி சதஸ் சமாஜம்னு வச்சு ஆகமம், சைவாகமம், வைஷ்ணவாகமம், நாட்டுப்புற மகாபாரதம் சொல்கிறது இதெல்லாம் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் ஒரு உற்சாகப்படுத்தினா. அப்புறம் இப்போ கவர்மெண்ட்லேயும் நிறைய கலைகள்லாம் வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி அனைத்து கலைகளும் வளர்கிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து இது பண்ணால் லௌகீகமாக ஒரு தேசம் வளரும் பொழுது அதனுடைய கலாச்சாரம் பின்தங்கிடாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியம். பணம் காசு முக்கியம், வேலை வாய்ப்பு முக்கியம், 10 மாடி கட்டடங்கிறது தேவையாப்படுத்து அதுவும் முக்கியம். இன்னும் இடம் இல்லை, அது ஒன்றும் இது இல்லை, விவசாயத்துக்கு இடம் இல்லை, இதுக்கு இடம் இல்லை. இது மாதிரி லௌகீகமாக மற்ற சௌகரியங்கள்லாம் வரும்பொழுது குடும்பங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கிறதுக்கும், குடும்பங்கள்லாம் நிம்மதியாக இருக்கிறதுக்கும், குடும்பத்தில் ஒரு சாந்தி இருக்கிறதுக்கும் இந்த பக்தி, நாம சங்கீர்த்தனம், சேவை மனப்பான்மை இதெல்லாம் சேர்த்து வளர்ந்தால் அந்த தேசங்கிறது இந்த பிராச்சீனமான தேசமாக அது பரிமளிக்க முடியும். அதுக்கு இந்த பக்திங்கிறது முக்கியம். அதனால் பக்தியை விட்டுட்டு நாம் வந்து பக்தியும் சம்பிரதாயத்தையும் விட்டுட்டு தேசத்தை வளர்க்குறதுன்னு பார்த்தோம்னா அதில் மனசு இல்லாத மனுஷனை வளர்க்குற மாதிரி தான். அது மனசை உருவாக்குறது மதம்ங்கிறது மனசை உருவாக்குறது, ஏழையும் திருப்தியாக இருக்கும்படியாக பண்ணுறது, பணக்காராலையும் அவளும் சௌஜன்யமாக எல்லாரோடையும் இருக்கிறதுக்கு பண்ணுறது மதம்தான். இல்லைன்னா அதிருப்தியும் வளர்ந்துடும், சௌஜன்யமும் வராது. இந்த சௌஜன்யத்தையும் திருப்தியையும் வளர்க்கக்கூடியது இந்த மதம்ங்கிறது. அந்த மதத்தை வெறும் கட்டடமாக பார்க்காம, கோஷமாக பார்க்காம, வெளிவேஷமாக பார்க்காம, அந்த மதத்தினுடைய சரியான அர்த்தத்தை, சரியான விவரத்தை குழந்தைகள்லேருந்து சொல்லி கொடுத்து அப்படி வளர்த்தா அதனுடைய சாந்திங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும். ஒருத்தரை பார்த்து ஒருத்தருக்கு பொறாமையும் குறையும், அதிருப்தி துவேஷங்கள்லாம் குறையும். அந்த ஒரு பவித்திரமான தேசத்தை சிருஷ்டி பண்ணணும்னா, சிருஷ்டி பண்ணப்பட்ட பவித்திரமான தேசத்தை பராமரிக்கணும்னா, அதை வளர்க்கணும்னு சொன்னால் அந்த பக்தி மார்க்கத்தை வளர்க்கணும். பக்தி மார்க்கத்தை வளர்க்குறதுக்கு சரியானதை சொல்லணும். அதுக்காக இப்போ கிராமத்தை பற்றி அவர் சொன்னார். சொல்லும் பொழுது நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம். கிராமங்கிறது கிராமத்தில் விஷயம் சொல்லக்கூடியவா வேணும். ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு வித்வான் இருக்கணும். ஒவ்வொரு கோவிலும் திருப்பதி மாதிரி இருக்கணும்ன்ட்டு அதை சொல்லிகிட்டு இருக்கோம். அது கிராமத்தை புதுசாக கோவில் கட்டுறதை விட இருக்கிற கோவிலுக்கு அர்ச்சகர் இருக்காரா, அர்ச்சகர் கல்யாண உற்சவம் பண்ணி வைக்கிறார், அவருக்கு கல்யாணத்துக்கு என்ன வழி, அது வருமானம் இருக்கா,
குடிமை வச்சுருந்தாருன்னா சங்கோச்சப்படுறா அப்படிங்கிறது. நம்ம தேசத்துலேயே நம்மளுடைய அடையாளங்கள் கேலி பண்ணுறதுன்னா அப்போ வந்து அது ஒரு கேவலம், அது ஒரு இது. அந்த மாதிரி நம்முடைய தேசத்தில் நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஆதரவு முதல்ல இருக்கணும். வெளிநாட்டில் ஆதரவுங்கிறது விஷயம் வேறு. அந்த மாதிரி வித்தியும் வளரணும், வித்வான்களும் வளரணும். ரெண்டும் வித்தியும் சம்பிரதாய பஜனை மூலமாக இப்போ என்ன இருக்குன்னா அபங்கத்தை இத்தனை பேர் பாடுற. நம்ம ஊரில் மகாராஷ்டிரா பாஷையில் இருக்கக்கூடிய அபங்கத்தை நம்ம ஊரில் இத்தனை பேர் பாடி பண்டர்பூர் போய் இவ்வளோ பிரச்சாரம் பண்ணிட்டு வர அந்த அளவுக்கு ஒரு பிராபல்யமாக இங்கே வந்து மகாராஷ்டிரா பக்தி சாகித்யம் இங்கே வளர்ந்துன்னு வருது. அந்த காலத்தில் தஞ்சாவூரில் பல பாஷையும் சேர்ந்து வளர்ந்துருக்கு. கன்னடக்காராக இருந்திருக்கா, தெலுங்குக்காராக இருந்திருக்கா, மராட்டிக்காராக இருந்திருக்கா, குஜராத்காராக இருந்திருக்கா. பல பாஷைகளையும் சௌஜன்யமாக இருந்த ஊர் தஞ்சாவூர் ஜில்லா, தஞ்சாவூர். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சம்பிரதாய பஜனையில் பார்த்தீங்கன்னா பல பாஷைகளுடைய கீர்த்தனங்களும் பாடுறா. தெலுங்கில் பாடுறா, கன்னடம் பாடுறா, மராட்டி பாடுறா, இது ஹிந்தியும் அப்பப்போ பாடுறா. இது மாதிரி பாஷா பேதம் இல்லாமல் இந்த பக்தி தான் முக்கியம், ஈஸ்வர சிந்தனம் தான் முக்கியங்கிறதுக்காக இந்த இது இப்போ யூனிட்டிலாம் சொல்கிறாளே, அண்டர்ஸ்டாண்டிங் இதுன்னு சொல்கிற. இந்த பாஷையை படிக்க வைக்கலாமா, இந்த பாஷையை படிக்க வைக்கக்கூடாதா, ஏதோ சொல்கிறேன். இங்கே வந்து பல பாஷைகளும் சௌஜன்யமாக பக்தியில் எந்த பாஷை இந்த பாஷை இல்லை, அந்த நாம சங்கீர்த்தனம் தான் கேட்குறது. இதில் வந்து பாடுறவரும் வேறு பாஷையை பாடுறார், யாருக்கு என்ன பாஷைங்கிறதே இல்லை. இப்போ இன்றைக்கி 3 திருமதஸ்தால சேர்ந்தவாளையும் கௌரவப்படுத்தியிருக்கா, பரவலாக பல ஊர்லேருந்து வந்தவாளையும் கௌரவப்படுத்தியிருக்கா, பல சமூகத்தை சேர்ந்தவாளும் இப்போ கௌரவப்படுத்தியிருக்கா, கிராமத்துக்காராலையும் கௌரவப்படுத்தியிருக்கா. அபிமானத்தில் வித்தியாசம் கிடையாது, ஆச்சாரத்தில் வித்தியாசம் உண்டே ஒழிய அபிமானத்தில் வித்தியாசம் கிடையாது. அந்த இதுக்கு இந்த விஷயமாக எல்லாரையும் ஒரு கௌரவித்து ஹார்மோனியக்காராலையும் ஒரு முக்கியஸ்தர் ஒருத்தர் வந்திருந்தார் கொஞ்ச நாள் முன்னாடி. அவர் இந்த ஊர்க்காரரில் வெளியூர்க்காரர். அவர் நாதஸ்வரத்தை பற்றி அவருக்கு என்ன இது இந்தியா நாதஸ்வரங்கிறத பற்றி காமிச்சுட்டு இருந்தது அவர்கிட்ட. அவர் பார்த்துட்டு கொஞ்சம் தூரಕ್ಕೆ இந்த ஸ்ருதி பாக்ஸ் வச்சுருந்தேன். இப்போ இந்த பாக்ஸும் தேவையில்லை, வேறு ஏதோ வந்துருக்கு இதெல்லாம் அங்கே தூரಕ್ಕೆ வச்சுருந்தா வாசிச்சுட்டு இருந்தார் அவர் கொஞ்ச நாள் முன்னாடி, சில மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு வச்சு. அவர் விஷயம் தெரிஞ்சவர், இதுதான் இந்தியன் கல்ச்சர் ஏதோ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தது அவர்கிட்ட. அது சொன்னேன், சரி அது என்னது ஓரமாக அங்கே வச்சுருக்காளே அது என்னன்னு அதை பற்றி கேட்டார். இல்லை இது ஸ்ருதி பாக்ஸ்ன்னு பேர். இது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வராதுனால இது எதுக்கு என்ன சமாஜம். அப்புறமா சொன்னேன், அந்த காலத்தில் ஒத்து ஊதின்னு இருந்தா அது ரொம்ப கஷ்டம். இவராவது நடுவில் கொஞ்சம் சொல்கிறதுக்கு கேப் நேரம் எடுத்துப்பார். அவர் பேசாமல் அப்படியே மௌனமாக பண்ணின்னு இருக்கணும் அப்படின்னு அவருக்கு சொல்லித்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் கேட்டார்வா. எங்கேயோ இருக்கிறத கவனிச்சுட்டு அவரே கேட்டார், என்ன சமாச்சாரம், இது அங்கே இருக்க, இது என்னது, இது என்னது அப்படின்லாம் அவர் கேட்டார். அப்புறமா இது அது இருந்தால் தான் இது சேர்ந்த மாதிரி வாசிக்க முடியும், அதுக்காக அது வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இப்போ இந்த ஹார்மோனியம் அதெல்லாம் சொன்னாலே இப்போ அது போயிடுத்து. அது என்ன ஒத்து வரலையோ, இல்லைன்னா வருமானம் வரலையோ, இல்லைன்னா மனுஷா கிடைக்கலையோ, அது ஒத்துங்கிறது போயிடுத்து. அது ஒத்து வராமல் போயிடுத்து. அதுதான் ஒரு இதில் அது ஒத்துழைப்பு வேணும். அதில் ஒத்துழைப்புங்கிறது எல்லாத்துக்கும் உழைப்பு. அது உழைப்பு இருந்தால் தான் அந்த ஒத்து வரும். அது இல்லைன்னா அது ஒத்து இது வெளியில் தெரியாது. அந்த உழைப்பு வெளியில் தெரியாது, வெளியில் இன்னொருத்தர் வாசிக்கிறது தான் தெரியும். உபகரணம் அதுக்கு சொல்கிறேன். பிரதானமாக பாடுறவர் ஒருத்தர் இருந்தாலும் உபகாரமும் உபகரணமும்
நமக்கு ஒரு தேவை. அதனால தான் பல விஷயங்கள் மேடைக்கு வராமையே உபகாரம் பண்ணக்கூடிய பல பேர் இருக்கா. இதில் வரும்பொழுது இந்த மௌனமாக நடந்த அபிவிருத்தி இந்தியா, மௌனத்தின் மூலமாக நடந்த அபிவிருத்தி இது. பேசி இல்லை, பேச்சினால் மாத்திரம் நடக்கக்கூடியது இல்லை அபிவிருத்திங்கிறது. மௌனத்தினாலையும் பக்தியினாலேயும் சௌஜன்யத்தினாலேயும் எத்தனை குடும்பங்கள் அபிவிருத்திக்கு வந்திருக்குன்னா, எத்தனையோ ஸ்திரீகள் அவள் பேசாமல் பின்னாடி இருந்துட்டு உழைச்சி ஒத்துழைச்சி மௌனமாக இருந்துட்டு உற்சாகப்படுத்திட்டு, அதனால் ஒரு குடும்பத்தினுடைய அபிவிருத்தியில் புருஷா மாத்திரம்தான் பண்ணுறான்னு இல்லை, வெளியில் தெரியறது புருஷாலாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கிறதுனால தான் அந்த குடும்பங்கிறது அபிவிருத்திக்கு வருது. அது மாதிரி தான் தேசத்துலேயும் வேதம் சாஸ்திரங்கள் அதுக்கு உபகாரமாக பல சமூகங்களும் இந்தியாவில் அந்த நம்பிக்கைக்கு உதவியாக பல பேரும் இருக்கா. சில பேர் உச்சாரணம் பண்ணுறா, சில பேர் வெளியில் சில பேர் பண்ணுறது தெரியறது. கங்கை யமுனை வெளியில் தெரியறது, சரஸ்வதி உள்ளே இருக்குது. இது மாதிரி எல்லோரும் சீக்கிரமான பூமி, பக்தி பூமி, இந்த பவித்திரமான பூமி. ஆச்சாரியால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பவித்ராணாம் பவித்ரங்கிறதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கா, லலிதா திருஷதிக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா. அதாவது அவள் வேதாந்தத்துக்கு பாஷ்யம் பண்ணதுங்கிறது உண்டு, பகவத்கீதா பாஷ்யம் பண்ணதுங்கிறது உண்டு. சஹஸ்ரநாமம்னு பார்க்கும்பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கா. பவித்ரம்னு எதனால் பேர் அவருக்கு, பவித்ராணாம் பவித்ரம்னு எதனால் பேர், எதனால் அவர் புனிதமாக இருக்கார் பகவான் அப்படின்னா, வரமஸ்து புமான் தியாதா திருஷ்டா கீர்த்திதா ஸ்துதா சம்பூஜிதா ஸ்மிருதா பிரணதா பாப்பன சர்வான் உன்மூலயதி இது பரமம் பவித்ரம். பல காரணத்தினால அவர் ரொம்பவும் தூய்மையானவராக இருக்கார். தாய்மைங்கிறதும் சரி, தூய்மைங்கிறதும் இந்தியாவில் ரொம்பவும் கௌரவிக்கிற விஷயம். இதில் பரமம் பவித்திரம் எதனால் என்ன, அவர் தியானம் பண்ணால் அவர் நம்மளுடைய பாவத்தை போக்குறார், தரிசனம் பண்ணாலும் நம்முடைய கஷ்டத்தெல்லாம் போக்குறார், ஸ்தோத்திரம் பண்ணால் போக்குறார், பூஜை பண்ணினாலும் நம்முடைய கஷ்டத்தை போக்குறார், நினச்சிருந்தாலும் கஷ்டத்தை போக்குறார், நமஸ்காரம் பண்ணாலும் கஷ்டத்தை போக்குறார். கீர்த்திதா நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும் இதை போக்குறார்னு சொல்லி ஆச்சாரியால் சொல். இது எதுக்காக சொல்கிறோன்னா, ரெண்டுமே வேணும், ஆச்சாரம் அனுஷ்டானம் வேணும், நாம சங்கீர்த்தனமும் வேணும். அதனால் கீர்த்தனத்தினால புண்ணியம் உண்டு. நாமாபராதா தசா, இவ எல்லாரையும் குறை சொல்லாதீங்கோன்னு சொல்லி போதேந்திராள் சொல்லி, பகவன் நாம போதேந்திராள் இந்த நாம சங்கீர்த்தனத்தை பற்றி குறைவாவோ குறைச்சலாவோ குறையோ சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு இது சொல்லி, இந்த நாம சித்தாந்த கௌமுதின்னு பண்ணி, நாம ரசாயனம்னு பண்ணி, இந்த நாம ஜபத்தினுடைய நாம சங்கீர்த்தனத்தினுடைய கௌரவத்தை பிரசஸ்தியை சாஸ்திர ரீதியாக ஸ்தாபிதம் பண்ணவா பகவான் நாம போதேந்திரன். அதில் அதே மாதிரி பவித்திரமாக எதனால் இருக்காருன்னா, சம்சார பந்த ஹேதுபூதம் புண்ணியாத்மகம் கர்ம தத் காரணஞ்ச அஜ்ஞானம் சர்வம் நாசயதி ஸ்வயாதாத்மிய ஞானேன. பகவானை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நமக்குடைய அஜ்ஞானம் முழுக்கவும் போயிடுறது. அதனால் அவர் பவித்ரானாம் அவர் இருந்துருக்கார். என்னாம கீர்த்தனம் பக்தியா விலாபனம் அனுத்தமம் மைத்ரேய அசேஷ பாப்பானாம் தாத்தூனாமிவ பாவகா. அக்னி மூலமாக நம்மளுடைய எப்படி தேவையில்லாம் போயிடுறதோ அது மாதிரி எல்லா பாவங்களும் போயிடுறது நாம சங்கீர்த்தனத்தினால.
அவசேனாபி என்னாம்னு கீர்த்தித்தே சர்வபாதகைஹி புமானு விமுச்சதே சத்யா சிம்மத்ரஸ்தைஹி மிருகைரிவ. ஜபஸ்து சர்வதர்மேபியः பரமோ தர்ம உச்யதே அஹிம்சயா ச பூதானாம் ஜபயஜ்ஞः பிரவர்த்ததே. ஆத்மா நதி संयम तोयपूर्णा सत्यह्रदा शीलतटा दयोर्मिहि तत्रावगा पाण्डुपुत्र न वारिणा शुद्ध्यति नान्तरात्मा. வெளியில் சுத்தி வரணும்னா நம்ம ஸ்நானம்லாம் பண்ணுறோம். மனசு சுத்தி வரத்துக்காக என்ன பண்ணணுங்கிறது என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மாங்கிறது நதி, தீர்த்தம் எதுன்னா சையமம், சையம்னா ஒரு ஆத்ம குணங்கள், அதுதான் தீர்த்தம். உண்மைங்கிறது தான் என்ன ஓடை, சீலம்ங்கிறது ஒழுக்கங்கிறது தான் கரை. அலைகள் என்னென்னா தயங்கிறது தான் அலையா. அதில் ஸ்நானம் பண்ணணும். அதில் ஸ்நானம் பண்ணால் மனசு சுத்தமாகுதுங்கிற அந்த மனசை சுத்தமாக்கக்கூடிய சக்தி படைத்த இந்த புண்ணியமான நாம சங்கீர்த்தனத்தை மேன்மேலும் எல்லாரும் சேர்ந்துட்டு கிராமத்துலேயும் இதை பெரியவாதுக்காக ராமநாம எழுதுகிறவாளுக்கெல்லாம் நிறைய வெள்ளி காசு தங்க காசெல்லாம் கொடுத்து அப்படி உற்சாகப்படுத்தி திருவம்பாவை எல்லாம் பிரச்சாரத்துக்கு பண்ணி யானை மேலே ஊர்வலம் விட்டு கௌரவப்படுத்தி இதெல்லாம் ஆரங்க மாநாடு அப்படின்னு சொல்லி பல ஊர்களில் திருவம்பாவை மாநாடெல்லாம் பண்ணி அந்த அளவுக்கு இந்த நாம சங்கீர்த்தனத்தையும் நாம லேகனத்தையும் உற்சாகப்படுத்தினா இன்றைக்கி வயசானவருக்கும் 90-92 வயசானவருக்கும் எல்லாம் கௌரவப்படுத்தி அவரும் 2 விஷயம் சொன்னார். மற்றவ இது பாண்டித்யங்கிற ரீதியில் பார்க்கக்கூடாது, பக்திங்கிற ரீதியில் பார்க்கணும்னு சொன்னார். அது நல்ல விஷயம். அது இது மாதிரி நல்ல விஷயத்தில் எல்லோரும் சேர்ந்துட்டு எவ்வளோ முடியுமோ அதில் யதாசக்தி. இதில் ஒன்றும் இதுவே இல்லை. பக்தியில் கைங்கரியம்தான், பக்திங்கிறது கைங்கரியம்தான். நம்முடைய தேசத்தில் மறுபடியும் கோயில்களும் சரி கிராமங்களும் சரி மறுபடியும் என்ன விதமாக நல்ல விதமாக எல்லாம் செய்ய முடியுமோ பூஜைகள்லாம் பரார்த்த பூஜைன்னு பேர். கோவில்களில் எல்லாருக்குமாக எல்லாருடைய க்ஷேமத்துக்காகவும் கோவிலில் பூஜை நடத்துகிற அந்த பூஜைகள்லாம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு அந்த வித்தியை பிரச்சாரம் பண்ணணும். லௌகீக வித்தியை நிறைய பிரச்சாரத்தில் இருக்குது. இங்கிலீஷு இது டெக்னாலஜி எல்லாம் பிரச்சாரத்தில் இருக்குது. தர்ம வித்தியே பார்ட் டைமாவோ ஹையர் எஜுகேஷனோ இல்லை ஃபுல் டைமாவோ 3 விதமாக, பார்ட் டைமாக ஒன்றும், ஃபுல் டைமாக முழு நேரமாக பண்ணுறது ஒன்றும், ஹையர் ஸ்டடீஸ் மேல் படிப்பு உச்ச சிக்ஷா, இந்த 3 ரீதியிலையும் என்னெல்லாம் சொல்லித்தர முடியுமோ தமிழில் சொல்லிக் கொடுத்தாலும் சரி, வேறு சம்ஸ்கிருத்தில் சொல்லிக் கொடுத்தாலும் சரி, எங்கெங்கே என்ன விதத்தில் சொல்லித்தரணுமோ அது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து முன்னாடி குருகுலம் நடந்த ஊர் இது. நடுப்புற ஏதோ பல இதில் நடக்க முடியல. மறுபடியும் சௌகரியங்கள்லாம் ஏற்பட்டிருக்கிறதுனால ஆசக்தியும் ஏற்பட்டிருக்கிறதுனால சௌகரியமும் இருக்குது, ஆசக்தி சக்தியும் ஏற்பட்டிருக்கிறதுனால அதிகமாக வந்திருக்கிறதுனால எல்லோரும் சேர்ந்து என்னமோ பேக்கேஜ் எல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் இது மாதிரி தர்ம வித்தியைக்கு இது எப்படி இது பண்ணலாமோ. இப்போ இந்த டிவியிலெல்லாம் நிறைய இந்த சாம்ராட்லாம் பக்தி சம்பந்தமாக அதுலேயே ஒரு கணக்கு வச்சு இந்த விளையாட்டில் தான் இந்த ஃபைனல் செமிஃபைனல் ஏதோ சொல்லியிருந்தா இதுலேயும் இதெல்லாம் பண்ணி மொத்தத்தில் குழந்தைகள்லாம் நிறைய பேர் பாடுறான்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர் கலந்துக்கிறா உற்சாகப்படுத்துகிறான்னு சொல்லி சொன்னால் அது ஒரு நல்ல சமாச்சாரம். அது மாதிரி எல்லா விஷயத்துலேயும் சாப்பாட்லேருந்து ஆரம்பித்து ஒரு நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை மறுபடியும் பலப்படுத்தி அது மூலமாக பெரியவாள்லாம் என்ன சௌரியம் இல்லாத போதும் சௌரியத்தை எதிர்பார்க்காமையே எதுக்கு வழித்தாலோ அந்த இதெல்லாத்தையும் மனசில் வாங்கிட்டு இன்றைக்கி சௌரியமும் இருக்குது. சௌரியத்துக்கான சூழ்நிலையில் நல்ல விஷயங்கள் மேன்மேலும் இப்போது பாடசாலைகள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. நிறைய கனபாடிகள் தயாராகிட்டுருக்கா. அது மாதிரி எல்லா விஷயங்களும் சாஸ்திரம் பக்தி சதாச்சாரத்தெலாம் வளர்ந்து
இந்த நாம சங்கீர்த்தனத்தை. இப்போ நாம சங்கீர்த்தனம் மாத்திரமில்லை அவர் பண்ணுறது, தேவாரத்துக்கும் பண்ணுறார். சில பேருக்கு சன்மானம் அனுப்பிச்சுன்னு இருக்கார். அந்த தேவாரங்களுக்கெல்லாம் பெரியவா இது பண்ணேன். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் திருமுறை உரை மணி அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் வித்வான்களுக்கு பட்டம் கொடுத்த, பவுன் காசு கொடுத்து, தமிழில் யார் திருமுறைகளுக்கு இந்த தேவாரங்களுக்கெல்லாம் உரை எழுதியிருக்காளோ, அது மாதிரி அருண வடிவேல் முதலியார், வஜ்ரவேல் முதலியார், இன்னும் சில பேருக்கெல்லாம் காமாட்சி கோவிலில் வரவழைச்சு தங்க பவுன் காசெல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்தினா, பட்டம் கொடுத்த. அது மாதிரி திருமுறைகளுக்காக நிறைய பண்ணியிருக்க. சாமிநாதையருக்கெல்லாம் பட்டம்லாம் கொடுத்து, கிருபானந்த வாரியாருக்கு சரஸ்வதி கடாட்சாமிருத்தம் அப்படிங்கிறதாக பட்டம் கொடுத்த. நிறைய பிரவச்சனம் பண்ணுறார், பக்தியை பிரச்சாரம் பண்ணுறாருன்னு சொல்லி அவருக்கு அந்த மாதிரி பட்டம் கொடுத்தா. இன்னொருத்தர் சுப்பிரமணிய சாஸ்திரின்னு ஒருத்தர் 3 பாஷையில் கட்டிக்காரர். அவருக்காக வாணி திரிவேணி பிரயாகம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மகாபாரதத்தை எல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி வாணி திரிவேணி பிரயாகம்னு சொல்லி அப்படி ஒரு பெரிவா பட்டம் கொடுக்கறதுலேயும் அதுலேயே ஒரு கம்பீரத்தோடு அது மாதிரிலாம் உற்சாகப்படுத்தி இந்த தமிழ் இதுக்காக நிறைய பண்ணியிருக்க. இப்போவும் சீர்காழி பாடசாலையில் ஆகமத்தோடு சேர்ந்து தேவாரமும் சொல்லி கொடுத்தாரு. தங்க பக்திய பிரபந்தங்களும் சரி, தேவாரமும் சரி, தமிழில் நிறைய ஜனங்களுக்கெல்லாம் சொல்லித்தரத்துக்கு தேவாரத்தை பிராபல்யப்படுத்தணும். கிராமங்கள்லேயும் ஓதுவா மூர்த்தியெல்லாம் பண்ணிட்டுருக்க. நாம சங்கீர்த்தனத்தோடு அதுவும் பண்ணுறதுங்கிறது சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணுஸ்ய ஹிருதயம் சிவகான்னு சொல்லலை. இது மாதிரி இதுக்கு நாம சங்கீர்த்தனம் எல்லாம் இருக்குதுனாலும் அது சைவத்துக்கும் சேர்ந்து தனியாக இது மாதிரி பண்ணுறதுங்கிறதும் நல்ல சமாச்சாரம். தமிழையும் கௌரவிச்சு, மற்ற சமஸ்கிருதம் மற்ற பாஷைகளையும் சேர்த்து கௌரவிச்சு, பாஷைகள் வேறு வேறு இருந்தாலும் பாவங்கிறதும் பக்திங்கிறதும் பகவான் இடத்தில் பண்ணுறது எல்லாருக்கும் ஒன்றா இருக்க வேண்டிய விஷயம். இதில் எல்லாம் பக்திங்கிற விஷயத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு ஈஸ்வர கிருபைக்கு, அதுதான் ஜென்மாவில் நாம் முக்கியமாக ஈஸ்வர கிருபைக்காக தான் பிரயத்தனம் பண்ணணும். அதுக்கு இந்த சுலபமான உபாயம், சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய உபாயம், சரளமான உபாயம் இந்த நாம சங்கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனத்தை மென்மேலும் எல்லாரும் சேர்ந்துட்டு குரு பக்தியோடு சேர்ந்துட்டு இதை குரு பக்தியோடு தான் ஆரம்பிக்கிறது. நாம சங்கீர்த்தனமே குரு பக்தியோடு தான் ஆரம்பிக்கிறது. இதில் எல்லோரும் குருவனுடைய அனுகிரகத்தோடு இதை மென்மேலும் வளர்க்குறதுக்கு எல்லோரும் சேர்ந்துட்டு முயற்சி பண்ணணும். ஹர ஹர நம பார்வதி பதையே. இது ஆமாம் 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 ஆமாம். இதில் ரமேஷ் சேதுராமன் ட்ரஸ்ட் மூலமாக 20 பாகவத்தால் கொடுக்குறேன். அது மாஜாரம். ஆமாம், விட்டு போச்சு. அவர் கூட கொடுத்து சொல்லு. ஆமாம், மைக்கில் சொல்லிட்டு போட்டுருக்கோம். அவருக்கு அவார்டு கொடுக்க இன்னைக்கு இங்கே எல்லாரும் தயவு பண்ணி உட்காந்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் பெரியவா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க போகிறா. நீங்கள் எல்லோரும் தயவு பண்ணி உட்காந்துங்க. ஏன்னா அடுத்தது பஜனை இருக்குது. நம்ம நாம சங்கீர்த்தனா ஃபெஸ்டிவல் சார்பில் கிருஷ்ணகான சபா செக்ரட்டரி ஸ்ரீ பிரபு சார் அவர்களுக்கு பெரியவாளுடைய சன்னிதானத்தில் கௌரவப்படுத்துகிறோம்.